நாளை அதாவது ஜூன் மாதம் 7ஆம் தேதி வெளியாக உள்ள இந்திய ரிசர்வ் வங்கி கடன் கொள்கையில் வட்டி விகிதங்கள் குறைக்கப்படுமா என்பது குறித்து இரு வேறுபட்ட கருத்துக்கள் நிலவுகின்றன. அனுபவம் பெற்ற வங்கியாளர்கள் இடையே இந்த நிலையை பார்க்க முடிகிறது. இது குறித்து செய்தியாளர் வேல்சங்கர் மூத்த வங்கியாளர் கோபாலகிருஷ்ணனிடம் நடத்திய கலந்துரையாடலை இப்பொழுது பார்க்கலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். இந்த நிதி மற்றும் பண கொள்கை ஆய்வறிக்கையில் ரெப்போ ரேட் என்ற குறுகிய கடனுக்கான வட்டி விகிதம் குறைக்கப்பட வாய்ப்புகள் இருக்கா சார்? கண்டிப்பாக இருக்கிறது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 மாதங்களுக்கு ஒரு முறை வெளியிடப்படும் இந்த அறிக்கையானது சென்ற தடவை அறிவிக்கப்படும் போது 1% எதிர்பார்த்த நிலையில் 0.25% தான் அறிவிக்கப்பட்டது. ஆகையால் அதைவிட சிறப்பான சாதகமான சூழல் இப்பொழுது நிலவுகிறது. உதாரணமாக பணவீக்க விகிதம் கட்டுக்குள் வந்திருக்கிறது. அதுவும் சில்லறை விலை அடிப்படையிலான பணவீக்க விகிதம் 5% வந்திருக்கிறது. நிதி பற்றாக்குறையும் குறைந்திருக்கிறது, அனுமதிக்கப்பட்ட அளவில் இருக்கிறது. அதேபோல் பருவமழையும் சிறப்பாக இருக்கும் என்ற அறிவிப்பு வந்திருக்கிறது. ஆகவே அரசு தரப்பில் செய்ய வேண்டிய காரியங்களும் முன்னெடுத்து செல்லப்பட்டுள்ளன. ஆகையால் ரிசர்வ் வங்கி எதிர்பார்த்த அனைத்தும் கைகூடி இருப்பதால் நிச்சயமாக 6% அளவுக்கு வட்டி விகிதம் குறையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அப்படியே ஒரு கால் ரிசர்வ் வங்கி கன்சர்வேட்டிவாக இருந்தால் கூட 0.25% நிச்சயமாக குறையும் என்று எதிர்பார்க்கலாம். சார், அந்த வட்டி விகிதம் குறைக்கும் பட்சத்தில் யாருக்கெல்லாம் இது பயனளிக்கும்? இந்த வட்டி விகிதம் குறைப்பதால் வங்கிகள் ரிசர்வ் வங்கியிடமிருந்து வாங்கும் குறுகிய கால கடனுக்கு வட்டி குறைகிறது. அவர்கள் குறைந்த வட்டியில் கடன் வாங்கி பொதுமக்களுக்கும் வாடிக்கையாளர்களுக்கும் கடன் கொடுப்பதால் அவர்களும் நியாயமாக அந்த லாபத்தை வாடிக்கையாளர்களுக்கு தான் பாஸ் ஆன் செய்ய வேண்டும். ஆனால் கடந்த காலத்தில் அதில் ஒரு சுணக்கம் இருந்தது. அதே சமயம் கடந்த ஜனவரியிலிருந்து இப்பொழுது வரையும் பார்க்கும்போது 1.5% அளவுக்கு ஏற்கனவே வட்டி குறைக்கப்பட்டு உள்ள நிலையில் இனியும் வங்கிகள் சுணக்கம் காட்டுவதற்கோ தயக்கம் காட்டுவதற்கோ வாய்ப்பில்லை. இந்த தடவை எந்த அளவுக்கு குறைக்கிறார்களோ அந்த அளவுக்கு அது வாடிக்கையாளர்களுக்கு அனுகூலமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கலாம். ஆக அவர்களுடைய மாதாந்திர தவணை தொகை இஎம்ஐ என்று சொல்லக்கூடிய மாதாந்திர கடனை திருப்பி செலுத்தும் தவணை தொகை கண்டிப்பாக குறையும் என்று எதிர்பார்க்கலாம். நன்றி சார். ரிசர்வ் வங்கியின் நிதி மற்றும் பண கொள்கை ஆய்வறிக்கையில் வட்டி விகிதம் குறைக்கப்பட வாய்ப்பு இருப்பதாகவும் இது வங்கியில் கடன் வாங்கும் மக்களுக்கு பலன் கொடுக்கும் என்றும் மூத்த வங்கியாளர் திரு கோபாலகிருஷ்ணன் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சிவகுமாருடன் வேல்சங்கர்.